அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். லண்டனில் இளம் வயதில் சிம்போனி உருவாக்கிய லிடியன் நாதசுரத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். லண்டனில் இளம் வயதில் சிம்போனி உருவாக்கிய லிடியன் நாதஸ்வரத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இசை கலைஞனை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறது அவருக்கு சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஒரு கனவு. 9 வயதிலிருந்தே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இசை குழந்தையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் அது ஒரு குரல் குழந்தையாக 1330 குரலையும் எளிய வகையில் இன்றைக்கி இசை மூலமாக தான் எதையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஐயன் வள்ளுவர் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தார்னா நம்ம தம்பி லிடியன் நாதஸ்வரம் அவர்களை அவருக்கு ஒரு குரல் படிச்சிருப்பார் அப்படிங்கிற வகையில் ஒரு மிக சிறப்பாக நான் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாரும் வாங்க. The musical work Symphony No. 1 New Beginnings லண்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு நான் சொந்தமாக கம்போஸ் பண்ணி அவங்க வாசித்து ஒரு 92 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வாசித்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது அது கூடிய சீக்கிரமாக அது லான்ச் ஆக போகுது. ஜூன் 21 வேர்ல்ட் மியூசிக் டே அன்னைக்கு அது மியூசிக் அகாடமியில் ஒரு ஆடியோ லான்ச் அண்ட் ஆடியோ ப்ரீமியர் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் இன்றைக்கி நான் சிம்பனி கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்த கையோட சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம வைகோ சார் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் நம்ம ராஜ்மோகன் சார் அண்ட் வன்னியரசு சார் இவங்க 3 பேர் இவ்வளோ கைண்ட்னஸோட இவ்வளோ ஒரு ஜெனராசிட்டியோட ஒரு அன்போட என்னை இங்கே ரிசீவ் பண்ணிக்கிட்டது எனக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணது. வி ஆர் எவர் கிரேட்ஃபுல் டு தீஸ் 3 லெஜெண்டரி பர்சனாலிட்டிஸ். அண்ட் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எங்கள் 3 பேருக்கும் அண்ட் டு த என்டையர் பீப்புள் நம்ம தமிழ்நாடு பீப்புள். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், எங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 92 இசைக்கலைஞர்கள் லண்டனில் ஒன்று கூடி ஹான்சைமர் போன்ற மிகப்பெரிய இசை ஜாம்பவான்களுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ண அவரை வைத்து இந்த குட்டி குழந்தை அந்த சாதனையை செய்திருக்கிறார். ஜூன் 21 மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்பு அந்த ஆடியோ பிரீமியர் நடைபெறுகிறது. வெகு விரைவில் இந்த குழந்தை அந்த சிம்போனியை எப்படி இந்த மேலை நாட்டு இசை எல்லாம் மக்களிடையே சத்தமிடுகிற பொழுது இந்த ஏழை நாட்டிலிருந்து ஒரு இசை மக்களை முத்தமிடுகிறது, தாளாட்டுகிறது என்பதை நாங்கள் காண கண்களோடு, நெஞ்சத்தோடு, காதுகளோடு காத்திருக்கிறோம். இவருக்கு தேவைப்படுகிற அத்தனை உதவிகளையும் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது. லண்டனில் சிம்போனி படைத்த லிடியன் நாதஸ்வரத்திற்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் குணசுந்தரி, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் அம்ருத். இளம் வயதிலேயே சிம்போனி இசையை உருவாக்கி சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்துள்ள இசை மேதை லிடியன் நாதஸ்வரம் நேற்று சென்னை திரும்பிய நிலையில் அவருக்கு சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் அமைச்சர்களான அமைச்சர் ராஜ்மோகன், வன்னியரசு மற்றும் அதே போன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் நேரில் சென்று அவரை வரவேற்று வாழ்த்தை தெரிவித்தார்கள். குறிப்பாக லிடியன் நாதஸ்வரம் உருவாக்கியுள்ள நியூ பிகினிங்ஸ் என்ற இந்த சிம்போனி இசையை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வின் பல்வேறு உணர்வுகளையும் அனுபவங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிம்போனியில் விழிப்புணர்வு, சிந்தனை, தேடல் மற்றும் ஏற்றம் ஆகிய 4 பகுதிகள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த சிம்போனி என்பது உலக புகழ்பெற்ற லண்டன் சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழுவினரால் லண்டனில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று அவர் சென்னை விமான நிலையம் வருகை தந்த பொழுது தமிழ்நாடு அரசின் அமைச்சர்களான ராஜ்மோகன், வன்னியரசு, அதே போன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் நேரில் சென்று அவரை வரவேற்று வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உலக இசை தினமான ஜூன் 21
சென்னையில் இருக்கக்கூடிய தி மியூசிக் அகாடமி அரங்கில் இந்த சிம்போனியின் பிரம்மாண்ட அரங்கேற்றமும் ஒளிப்பதிவு வெளியீட்டு விழாவும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இளம் வயதிலேயே சிம்போனி இசையை உருவாக்கி உலக அரங்கில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ள லிடியன் நாதஸ்வரத்தின் இந்த சாதனைக்கு இசை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.